மலர்ந்த புது இனமே இறையேசுவின் அரசினை அமைக்கிற நீயும் இறைவனின் அழைப்பினை ஏற்று வா. வலிமை வாழ்வில் உள்ளோர் உரிமையாகும் பேர் மனிதனை காத்திடுவார். எளிய நிலையில் உள்ளோர் ஏற்றம் பெறுவர் உரைத்திட விரைந்திடுவார். வலிமை வாழ்வில் உள்ளோர் உரிமையாகும் பேர் மனிதனை காத்திடுவார். புதிய வானமும் புதிய பூமியும் வார்த்தர் நம்மிடை மலர்ந்திட. புதிய வானமும் புதிய பூமியும் வார்த்தர் நம்மிடை மலர்ந்திட. வருக இறையே வருக, எழுக விரைந்து எழுக. வருக இறையே வருக, எழுக விரைந்து எழுக. அன்பினில் இணைந்த இறை குலமே, ஆவியில் வளர்ந்த புது இனமே, இயேசுவின் அரசினை அமைத்திட நீயும் இறைவனின் அழைப்பினை ஏற்று வா. ஆண்டவரின் பேரன்பை தேடி வந்திருக்கும் அன்பு இதயங்களே, மூவரு இறைவனின் வல்லமையினால் தூய வாழ்வு வாழ பாஸ்கா காலம் 6ஆம் ஞாயிறு வழிபாடு நம்மை தூண்டுகின்றது. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் சொல்வதை செய்வீர்கள், என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள் என்றார் நம் கிறிஸ்து. எல்லா காலத்திலும் நன்மை செய்து வாழவே நாம் பிறந்திருக்கின்றோம். கடவுளின் விருப்பமும் அதுவே. நமது சொல், செயல், சிந்தனைகளை நன்மைகளால் நிரப்பி வாழ்ந்தால் தூய ஆவியானவர் நம்மோடு நிழலாய் தொடர்வார். தூய ஆவியானவரின் வருகைக்காகவும் மூவரு இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கவும் நாம் இந்நாட்களில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே துணையாளராம் தூய ஆவியின் அருள் துணையோடு நமது வாழ்வை உண்மையினதும் அன்பினதும் பாதையில் வளமாக்கிக் கொள்வோம். இறைவனுக்கு உகந்த தூய வாழ்வு வாழ புதுப்பிக்கப்பட்ட மக்களாக புது பொலிவுடன் வாழ அருள்வரம் கேட்டு பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
பாஸ்கா காலத்தினுடைய 6வது வாரத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இன்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு தூய ஆவியாராம் துணையாளரை தருவதாக வாக்களிக்கின்றார். அந்த தூய ஆவியார் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்மையை நோக்கி வழிநடத்துகின்ற தூய ஆவியாராக இருக்கின்றார். நாங்கள் அனைவரும் அவரிடம் நமது வாழ்வை ஒப்படைப்போம். நம்மை உண்மையை நோக்கி வழிநடத்துகின்ற அந்த ஆவியாரிடம் நம்மை முழுமையாக கொடுத்தவர்களாக இந்த பலியிலே இணைந்திடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்வாழ்வுக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே,
இருப்பவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீர். ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாள்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சமாரியர் மீது கைகளை வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, திருவசனங்கள் 5 தொடக்கம் 8, 14 முதல் 17. அந்நாட்களில் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில் அதுவரை அவர்களுள் யாருக்கும் தூய ஆவி அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பேரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேம்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணித்திடுவர். அவர்களும் புகழ் பாடிடுவர். உம் பேரை புகழ்ந்து பாடிடுவர்.
பாரே கடவுளின் செயல்களை பாரே. அவர் மாநிலரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சலுக்கு உரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உயர்ந்த தரையாக அவர் மாற்றினார். காற்றை அவர்கள் கடந்து நடந்தார்கள். அங்கே அவரில் நான் மகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கின்றார். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரே. கேளீர், அவர் எனக்கு எத்தனை எடுத்துரைப்பேன். என் மன்றாட்டை புறக்கணிக்காத கடவுள் போற்றி போற்றி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இரண்டாம் வாசகம். மனித இயல்போடு இருந்த கிறிஸ்து இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்று எழுந்தார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வசனங்கள் 15 தொடங்கி 18 முடிய. அன்புக்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவிழமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனங்கள் 15 தொடக்கம் 21 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள், ஏனெனில் நான் வாழ்கின்றேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிறு தினத்திலே துணையாளரை உங்களுக்கு தருவேன், உங்களை நான் ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லி இன்றைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆழமான ஒரு செய்தியை தருகிறது. ஒரு ஊரிலே ஒரு காட்டு வழி பயணத்திலே ஒரு தந்தையும் மகனும் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வழியாக போய்கொண்டிருக்கிற பொழுது ஒரு பதிவிலே ஒரு அழகான ஒரு பூ மரம் ஒன்று இருந்தது. அங்கே பூக்கள் எல்லாமே கொத்து கொத்தாய் பூத்து குலுங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது இந்த மகன் அந்த தந்தையை பார்த்து சொன்னான், அப்பா, எனக்கு அந்த மரக்கிளையை பிடித்து அதிலிருந்து ஒரு பூக்கொத்தை பறிப்பதற்கு ஆசையாக இருக்கிறது என்று சொல்லி. அப்பொழுது தந்தை சொல்லுவார், உனக்கு விருப்பம் என்று சொன்னால் நீ அந்த பூங்கொத்தை பறித்துக் கொள் என்று சொல்லி. அப்ப அந்த மகனும் துள்ளி துள்ளி பார்ப்பான், அவனால அந்த கிளையை பிடிக்க முடியாது. அப்ப அவன் அப்பாட்ட சொல்லுவான், அப்பா, என்னால இந்த கிளையை பிடிக்க இல்லாம இருக்குன்னு சொல்ல. அப்ப தந்தை சொல்லுவார், உன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த கிளையை பிடிக்க நீ முயற்சி செய் மகனே என்று சொல்லி. அப்ப அப்பாட்ட சொல்ல கேட்டு மகனும் நல்ல உற்சாகமா துள்ளி என்ன செய்வான், அந்த கிளையை ஒரு மாதிரி பிடிச்சிருவான். கிளையை பிடிச்ச பிறகும் அவனால ஒரு பூங்கொத்தை பறிக்க முடியல. அப்ப திரும்பவும் அப்பாட்ட சொல்லுவார், அப்பா, எனக்கு அந்த பூங்கொத்தை பிடிக்க இயலாம இருக்குது என்று சொல்லி. அப்ப திரும்பவும் அவருடைய அப்பா அந்த மகனை பார்த்து சொல்லுவார், மகனே, உன்னுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி நீ முயற்சி செய் என்று சொல்லி. அப்ப இவனும் இன்னும் உற்சாகத்தோடு துள்ளி பார்ப்பான். ஆனால் அவனால் அந்த கிளையை பிடிக்க முடியுதே ஒழிய அந்த பூங்கொத்தை பிடிக்க முடியல. அப்ப இவனுக்கு சரியான கோபம் வந்துட்டு, அப்ப நான் உங்கள்கிட்ட எத்தனை நேரம் சொல்றது, என்னால அந்த பூங்கொத்தை பறிக்கலாம் இருக்கு என்று சொல்லி, நீங்களும் உங்க ஆற்றலை பயன்படுத்தி அதை பறித்துக் கொள்ள சொல்றீங்க என்று சொல்லி அவனுக்கு ஒரு மாதிரி கோபம் வந்துட்டு. ஆனால் அந்த தந்தை அந்த மகனை பார்த்து சிரித்து விட்டு சொல்லுவார், மகனே, நான் உன்னிடம் என்ன சொன்னேன் என்று சொல்லி. அவன் சொல்லுவான், உன்னுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்துங்கள் என்று சொன்னீங்கள். தந்தை சொல்லுவார், நானும் உன்னுடைய முழு ஆற்றல் தான். நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கிறேன், உன்னுடைய கஷ்டங்களில் உன்னோடு கூட இருக்கிறேன்.
உனக்கு எது வேண்டும் என்றாலும் நீ என்னிடம் கேட்டிருக்கலாம். உன்னுடைய முழு ஆற்றலாய் இருக்கிற உன் தந்தையை நீ பயன்படுத்தாமல் நீ உன்னுடைய முழு ஆற்றலை பயன்படுத்தி தோல்வி கண்டாய் மகனே என்று சொல்லி அவனுக்கு ஒரு அருமையான செய்தியை கொடுக்கிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே திக்கற்றவர்களாக கலக்கமுற்று எங்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி இருக்கின்ற பொழுது எங்களுடைய வல்லமைக்கு மேலாக ஒருவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். நாங்கள் சோர்ந்து போகின்ற பொழுதுதான், நாங்கள் நொறுங்கி போகின்ற பொழுதுதான் ஆண்டவர் இருக்கிறார் என்று எங்களுக்கு தோன்றுகிறது. அப்பொழுதுதான் நாங்கள் ஆலயங்களை நாடுகிறோம், ஆண்டவரை நாடுகிறோம். ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் ஒருபோதும் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லி. இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு ஆண்டவர் இயேசு எங்களை மூன்று வழிகளிலே திக்கற்றவராக விடமாட்டார் என்று சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்துகிறது. முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லி. ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பால் என்றால் என்ன? ஆண்டவர் இயேசு எங்களுக்கு தந்த கட்டளை என்ன? ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்னும் அளப்பரிய அந்த அன்பு கட்டளை. ஆண்டவருடைய இந்த அன்பு கட்டளையை நாங்கள் எப்படி கடைபிடிக்கலாம்? விவிலியம் கூறுகிறது, உங்களிடையே யாராவது பசியாக இருந்தால் அவருக்கு உணவு கொடுங்கள். உங்களிடையே யாராவது தாகமாக இருந்தால் அவருக்கு தண்ணீர் கொடுங்கள். ஆடையற்று இருந்தால் அவர்களுக்கு ஆடை கொடுங்கள். சிறையில் இருந்தாலோ அல்லது நோயுற்று இருந்தாலோ அவர்களை பார்க்க சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறுங்கள். ஏனெனில் உங்களுள் சிறியோரில் ஒருவருக்கு நீங்கள் செய்பவற்றை எல்லாம் எனக்கே செய்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு எங்கள் மத்தியிலே வாழும் சிறியவர்கள், தேவையில் உள்ளோர் மத்தியிலே தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்ப நாங்கள் எங்களுக்குள்ளே இருப்பவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டும் பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு கட்டளையை கடைபிடிக்கின்ற மக்களாக நாங்கள் வாழுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இந்த அன்பு கட்டளைகளை கடைபிடித்தால் நாங்கள் எப்படி திக்கற்றவர்களாக இருக்க முடியாது. ஆம், அதற்கும் இன்றைய நற்செய்தியிலே விடை இருக்கிறது. நீங்கள் என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் நீங்கள் என்னை முழுமையாக அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் என்னை முழுமையாக அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டீர்களானால் என்னுடைய தந்தையும் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். ஆம் பிரியமானவர்களே, எங்களுடைய ஆண்டவர் இயேசுவினுடைய தந்தை எங்களை ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்தவித துன்பங்களும் இருக்காது. நாங்கள் ஒருபோதும் திக்கற்றவர்களாக மாற மாட்டோம். இரண்டாவதாக இன்றைய நற்செய்தி கூறுகின்றது, துணையாளர் வழியாக நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். யார் இந்த துணையாளர்? ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே கூறுகிறார், நான் உங்களுக்கு மற்றுமொரு துணையாளரை தருவேன் என்று சொல்லி. மற்றுமொரு துணையாளர் உங்களை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். அவர்தான் தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் மற்றொரு துணையாளராயிருந்தால் அவருக்கு முன்னிருக்கிற அந்த முதலாவது துணையாளர் யார்? அவர்தான் எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் கூறுவார், இந்த உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி. நான் உங்களை விட்டு போனாலும் நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை தருவேன். அவர் உங்களை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். ஏனென்று சொன்னால் துணையாளர் தேற்றுகின்ற ஆண்டவராகவும் உங்களுடைய தேவைகளில் பரிந்துரை செய்யும் ஆண்டவராகவும் இருக்கிறார். இயேசுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம் என்றால் தெரியும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவருடைய பிறப்பு, அவருடைய பணிவாழ்வு, ஆண்டவருடைய இறப்பு, உயிர்ப்பு என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை சக்கரம் முழுவதிலுமே துணையாளராகிய தூய ஆவியானுடைய அருட்கரம் இருந்தது. தூய ஆவியால் வழி நடத்தப்பட்டவராக அவர் செபிக்க சென்றார், பல அற்புதங்களை செய்தார். இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம், திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட்ட பிலிப்பு தன்னுடைய நற்செய்தி எல்லைகளை விரிவுபடுத்தியவர்களாக புறவின மக்களுக்கு சென்று நற்செய்தியை போதித்து தூய ஆவியை திருத்தூதர் வழியாக பரிந்துரை செய்து அங்கு சமாரிய மக்களுக்கு அவர் தூய ஆவியால் அருட்பொழிவு செய்ய வழிவகை செய்கிறார். ஆண்டவருடைய ஆவிக்கு பெரியவர், சிறியவர், தாழ்ந்தவர், உயர்ந்தவர் என்று சொல்லி எந்த பாகுபாடும் இல்லை. நாங்கள் மனித உருவிலே இறைவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும்
திருமுழுக்கிலே தூய ஆவியை கொடையாக பெற்றிருக்கிறோம். நாங்கள் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். நாங்கள் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களை ஒருபோதும் திக்கற்றவராக விட மாட்டார். நாங்கள் சாதியம், நாங்கள் பாகுபாடுகள் என்று சொல்லி எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் கரைப்படுத்துவோமாக இருந்தால் தூய ஆவி எவ்வாறு எங்கள் உள்ளத்திலே தங்குவார்? சிந்தித்து பார்ப்போம். இன்றைய மூன்றாவது வழியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தன்னுடைய உடன் இருப்பால் நான் உங்களை திக்கற்றவராக விட மாட்டேன் என்று சொல்லி. ஆம், ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த அழியாத வார்த்தையும் அவருடைய பிரசன்னமும் எங்களை ஒருபோதும் திக்கற்றவராக விடாது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய ஆவி எங்களுக்கு துணையாக இருக்கின்ற பொழுது யாரும் எங்களை ஆண்டவருடைய அன்பிலிருந்து பிரித்து செல்ல முயலாது. ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க முயற்சி செய்வோம். அன்பு கொண்ட மக்களாக வாழுவோம். கிறிஸ்து அவனாக இந்த உலகத்திலே அன்பை பிரதிபலிக்கும் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து இறைவனுடைய ஆலயமாகவும் இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் நல்ல சீடர்களாகவும் இயேசுவினுடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ளும் நல்ல கிறிஸ்தவ மக்களாகவும் அவருடைய பிள்ளைகளாகவும் வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்றவர்களாக நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதனானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் பாடும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்தில் நடுவராய் திருப்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆண்டவர்களே, நாங்கள் நம்பிக்கை வைத்தவர்களாக எமது மன்றாட்டுக்கள், தேவைகள், திரு அவையின் தேவைகள் அனைத்தையும் ஆண்டவரிடம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். நன்மையின் ஊற்றே இறைவா, இறைவனை அன்பு செய்யவும் தூய வாழ்வு வாழவும் வழிகாட்டும் திரு அவை தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இறைவனின் கட்டளைகளை தெளிவுபடுத்தி அன்பின் வழியை காட்டி அதில் மக்களை பயணிக்க செய்ய தேவையான ஆற்றலை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வார்த்தையை வாழ்வாக்க மன்றாடுவோம். வாழ்வளிப்பவரே இறைவா, நாங்கள் அனைவரும் எங்கள் சொல், செயல், சிந்தனைகளை உமதாக்கி
எத்தகைய சூழலிலும் தீமைகளை தவிர்த்து நன்மை செய்யவும் தூய வாழ்வு வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆதரவற்றோருக்காக மன்றாடுவோம். அன்பின் உறைவிடமே இறைவா, நோய், தனிமை, முதுமை, வறுமை, மரணம், உறவுகளின் புறக்கணிப்பு போன்ற காரணங்களால் ஆதரவற்றவர்களாக வாழ்க்கை சூழலில் பல்வேறு துன்பங்களையும் மனவேதனைகளையும் அனுபவிக்கும் எம் சகோதரர்கள் அனைவரும் உமது பேரிரக்கத்தால் ஆறுதலும் புதிய விடியலும் காணவும் எம்மிடம் உள்ளவற்றை பகிர்வதால் அவர்களின் மகிழ்வில் பங்கு கொள்ளவும் நல்ல மாற்றத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காலநிலைக்காக மன்றாடுவோம். இயற்கையில் உறைபவரே இறைவா, அதிகரித்த வெப்பமான சூழமைவிற்குள்ளும் அன்றாட வாழ்வாதாரத்திற்காக வெயிலில் வேலை செய்யும் அனைத்து தொழிலாளர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். வெயிலின் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்கள் உடற்சோர்வுகளிலிருந்து பாதுகாப்பதோடு வெப்பநிலை மாற்றம் பெற்று சுபீட்சமான வாழ்வை தந்துருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வேண்டுதல்களுக்காகவும் மௌனமாக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். பேரிரக்கத்தின் ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய அன்போடு நாங்கள் உம்மிடம் எடுத்து சொன்ன ஒவ்வொரு வேண்டுதல்களும் உமக்கு சித்தமானால் நமது வாழ்க்கையிலே தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விடியலின் கீதத்தில் விழித்திடும் சுடர்களால் அர்ச்சனையாடுகின்றோம். தலைவா இறைவா அனைத்தையும் தருகின்றோம். விடியலின் கீதத்தில் விழித்திடும் சுடர்களால் அர்ச்சனையாடுகின்றோம். தலைவா இறைவா அனைத்தையும் தருகின்றோம். மாணிக்க விழிகள் மாந்திடும் போது மனங்களில் உறக்கமில்லை. பூக்களை கருகிடும் உண்மைகள் பரவி புரட்சிகள் வெடிக்கவில்லை. மாணிக்க விழிகள் மாந்திடும் போது மனங்களில் உறக்கமில்லை. பூக்களை கருகிடும் உண்மைகள் பரவி புரட்சிகள் வெடிக்கவில்லை. புது யுகம் கனவில் புறப்படும் மணியில் காலடி எடுத்து வந்தோம். இன்று காணிக்கையாகி நின்றோம். விடியலின் கீதத்தில் விழித்திடும் சுடர்களால் அர்ச்சனையாக்குகின்றோம். தலைவா இறைவா அனைத்தையும் தருகின்றோம். விடியலின் கீதத்தில் விழித்திடும் சுடர்களால் அர்ச்சனையாக்குகின்றோம். தலைவா இறைவா அனைத்தையும் தருகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கைகள் விரிப்பதை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக் கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 மூவுல இறைவனம் ஆண்டவர். வானமும் மையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகொழியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கை நாட்டின் திருத்தூதரான புனித ஜோசப்பாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கமையும்
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மனம் அழைக்கின்றது, இயேசுவே நீ வர வேண்டும். நான் கலங்கும் வேளையிலும் நீ துணையாக வேண்டும். இயேசுவே உன் கரம் தாங்க வேண்டும். ஏழை மனம் அழைக்கின்றது, இயேசுவே நீ வர வேண்டும். நான் கலங்கும் வேளையிலும் நீ துணையாக வேண்டும். இயேசுவே உன் கரம் தாங்க வேண்டும். வழி தொடரும் என்றார்கள், உறுதியாய் நடந்திட ஒளிதாராய் உணவினில் கலந்திடுவாய். வனம் என்னும் கோயிலில் எரிந்திடும் தீபம் இயேசுவே நீயாவாய். உன் வழி தொடரும்
உறுதியாய் நடந்திட ஒளிதாராய் உணவினில் கலந்திடுவாய் மனமென்னும் கோவிலில் எரிந்திடும் தீபம் இயேசுவே நீயாவாய் நீ என்னில் விளம்பிடும் நேரமிது நான் என்னை மறந்திடும் காலமிது ஏழை மனம் அழைக்கின்றது இயேசுவே நீ வர வேண்டும் நான் கலங்கும் வேளையில் நீ துணையாக வேண்டும் இயேசுவே உன் கரம் தாங்கவே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்கின்றார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மேல் இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. என்று அழைத்தார் அபயம் என்று சொன்னார். அன்பாய் தூக்கி நெஞ்சில் வைத்து என்னை காத்துள்வார். வேடிக்கையுலகம் பின்னால் நான் சென்றேன். வேண்டியதெல்லாம் தரும் என்று நான் சொன்னேன். வேடிக்கையுலகம் பின்னால் நான் சென்றேன். வேண்டியதெல்லாம் தரும் என்று நான் சொன்னேன். நீளா துன்பம் நான் அடைந்தேன். இதை நான் உணர்ந்தேன். அம்மா உன்னை அழைத்தேன். அம்மா என்று அழைத்தார். உறங்காய் என்று வருவார். அபயம் என்று சொன்னார். அன்பாய் தூக்கி நெஞ்சில் வைத்து என்னை காத்துக் கொள்வார். இயேசுவின் தூய
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.